உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம பேச்சுலர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டிமேட் பண்ணியாச்சு. ஸோ மாடல் எக்ஸாமுக்கு போர்ஷன் என்னென்னு 1 by 1 நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டி பார்த்தோம், அதுக்கு முன்னாடியே நம்ம சயின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்தந்த சாப்டர் இந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் சொல்லியாச்சு. அதன் அடிப்படையில் சயின்ஸில் 4 சாப்டர் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அளவீட்டியல் ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சயின்ஸ் சப்ஜெக்டில் பொது அறிவியலில் ஃபிசிக்ஸில் 4 சாப்டர் எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டிலையும் 4 சாப்டர் என்னென்னு பார்த்துச்சு. ஸோ அரசியலமைப்பு வரலாறு, மிக முக்கியமாக அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷன், அசம்பிளி ஆஃப் இந்தியா, அது வரைக்கும் நம்ம அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது இந்த மாடல் எக்ஸாமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா மேக்ஸில் இருக்கக்கூடியது என்னென்ன சாப்டர் பார்க்க போகிறோம், என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் எக்ஸாமில் நம்ம எடுத்துருக்கிற 2 டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று HCF எல்சிஎம், இன்னொன்று டைம் அண்ட் ஒர்க். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக இதில் இருந்து 2 கேள்வி கேட்டதுனால நம்ம டாப்பில் இதை நம்ம வச்சுருக்கோம். இந்த மாடல் எக்ஸாமுக்கு நீங்கள் மேக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த 2 தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே நேரத்தில் வீடியோஸ் மேக்ஸுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம HCF எல்சிஎம் எடுத்திருக்கோம். இந்த ஒரு வீடியோ முழுக்க HCF எல்சிஎம் கிடையாது. HCF எல்சிஎம்ல ஸ்டேஜ் நம்பர் 1. ஸ்டேஜ் நம்பர் 1னா ரொம்ப பேசிக்காக, அதாவது மேக்ஸே தெரியலை சார், நான் ஆரம்பத்தில் இருந்து தான் ஃபாலோ பண்ண போகிறேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக ஸ்டேஜ் நம்பர் 1. ஆனால் எல்லாத்துக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்டேஜ் நம்பர் 1ல் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய HCF எல்சிஎம் பார்ப்போம். ஸ்டேஜ் நம்பர் 2ல் அடுத்த ஒரு 4 டைப். இப்போ இந்த பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ஸ்டேஜ் நம்பர் 1. ஸோ ஸ்டேஜ் நம்பர் 1 HCF எல்சிஎம்ல நம்ம 4 டைப்பு 5 டைப்பு பார்ப்போம். இந்த 4 டைப் 5 டைப்புக்கான கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் உங்களுக்கு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டு போட்டு எழுதியே ஆகணும். நீங்கள் அந்த 15 செம்ம சால்வ் பண்ணி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைவ் செஷன் வைப்போம் இல்லையா, அப்போதைக்கு இந்த மேக்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடணும். ஸோ ஸ்டேஜ் நம்பர் 1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். HCF எல்சிஎம் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு போவோம். ஸோ இந்த 2 கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி சயின்ஸில் நம்ம அளவீட்டியல் முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம மின்னோட்டவியல் இயக்கம் பார்ப்போம். அதே போல் பாலிட்டியில் அடுத்த சாப்டர் பார்ப்போம் அடுத்தடுத்து, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது HCF எல்சிஎம்ல ஸ்டேஜ் நம்பர் 1 பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். ஸோ இதில் நீங்கள் HCF எல்சிஎம்னா முதல்ல என்ன சார், HCF எல்சிஎம்னாலே எங்களுக்கு என்னன்னு தெரியாது சொல்லுவாங்க, பட் ஆனால் எங்களுக்கு வந்து டெஃபினிஷனே தெரியாது சார் அப்படின்னு இருப்பீங்க. சில பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ முதல்ல இந்த HCF எல்சிஎம்மோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டைப் 1க்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டைப் 1, HCF எல்சிஎம்ல இருக்கக்கூடிய டைப் 1. ஓகே, நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த டைப் 1ல HCF எல்சிஎம்கான மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் நான் HCF அப்படின்னாலே அது கண்டிப்பாக சின்ன நம்பராக தான் இருக்கும், அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் அப்படின்னாலே ஒரு ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்கும், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மிகப்பெரிய பொது வகுத்தி. ஃபேக்டர் அப்படின்னா வகுத்தி என்று அர்த்தம். வகுத்தி கண்டிப்பாக சின்ன எண்ணு தான் இருக்கும், சிறிய நம்பர், ஸ்மால் நம்பர். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 2 எண்களுக்கு கொடுத்த அந்த 2 எண்களுக்கு எப்போதுமே HCF அந்த 2 எண்களை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். இப்போ 12, 18ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய HCF இதில் இருக்கிறதுல சின்ன நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா இந்த 2 நம்பரை விட சின்ன நம்பராக இருக்கலாம். இப்போ இதோட HCF கண்டிப்பாக 12 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 12 விட சிறிய நம்பராகத்தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். மிகச்சிறிய பொது மடங்கு அப்படிங்கிற வார்த்தை வரும். மடங்கு என்றால் கண்டிப்பாக பிக்கஸ்ட் நம்பராகத்தான் இருக்கும். அப்போ இதில் என்ன சொல்லலாம், இந்த 2 எண்களின் எல்சிஎம் எப்படி இருக்கலாம், ஒன்று 18ஆக இருக்கலாம், இல்லை 18 விட பெரிய எண்ணாக இருக்கலாம். அப்போ 2 எண்கள் கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள 12, 18 எல்சிஎம் காண்கன்னா கண்டிப்பாக இதை விட பெரிய நம்பராக தான் இருக்கும். இல்லை HCF காண்க அப்படின்னா இதை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். இதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி சார், கிளியர். பொதுவாக நம்ம சின்ன வயசில் 6ஆம் வகுப்பில் இருந்து நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த அந்த எல்சிஎம் HCF கான்செப்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டானா மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் இங்கே எழுதக்கூடிய எண் கண்டிப்பாக இந்த 2 எண்ணையும் அது கண்டிப்பாக வகுப்படணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் நம்பர் போடலாமான்னா போடலாம்,
ஏன்னா 12ஐயும் அது வகுக்கும், 18ஐயும் வகுக்கும். ஸோ 2 எழுதிக்கலாம், டன்னு. 3 எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஏன்னா 12ஐயும் வகுக்கும், 18ஐயும் வகுக்கும். 4 எழுதிக்கலாமா? எழுதக்கூடாது. ஏன்னா 12 வகுக்கும் 4, ஆனால் 18 4 வகுக்காது. அப்ப 2ஆல் 2 எண்ணையும் வகுப்படக்கூடிய எண்ணையைத்தான் முதலில் எழுத வேண்டும். இப்ப நான் 2ஐயும் எழுதலாம், 3ஐயும் எழுதலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எது சின்ன நம்பர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. 2 வகுப்படும் 3 வகுப்படும் எது வேணா எழுதிக்கலாம். இல்ல சார் அதுல நான் சின்ன நம்பர், அப்படி கிடையாது. 2ஆலையும் வகுப்பட்டா நீங்க எந்த நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். 2ஐயும் 6 வகுப்படுமே, 6 கூட எழுதிக்கலாம். டைரக்டாவே 6 எழுதிக்கலாம், தவறே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா 2ஆலையும் வகுப்படணும். சரி சார், 6 எடுத்தா என்ன வரும்? 2 12, 3 18. இப்ப திரும்ப இந்த 2 எதால வகுப்படும்? எதாலையும் வகுப்படாது. 2 எண்ணையும் வகுக்கக்கூடிய எண் கிடையாது. ஏன்னா 2 வேற 3 வேற, ரெண்டும் பிரைம் நம்பர்ஸ். அப்ப இதோடைய ஸ்டாப் பண்ணிட்டா அதுக்கு பேரு HCF. இதோட ஸ்டாப் பண்ணிட்டா அதுக்கு பேரு HCF. இந்த 2 எண்ணையும் வகுக்கக்கூடிய ஒரே எண் 6 தான். அப்ப மிகப்பெரிய பொகு வகுத்தி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். 6 தான் இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 6ஆம் நம்பர் தான் 2ஐயுமே வகுக்கும், வேற எதுவும் வகுக்காது. அதனால நான் 6 எடுத்துக்கிட்டேன். சரி சார், எல்சிஎம்னா என்ன அப்படின்னா திரும்ப நம்ம போடுவோம் 2 1. அதை இறக்கிக்கலாம். மீச்சியமா காணும் பொழுது, எல்சிஎம் காணும் பொழுது வகுபடலை என்றால் இறக்கிக்கலாம். ஆனா HCFல அப்படி பண்ண முடியாது, அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப நம்ம 3 போடுவோம். 1,1 வர வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். அப்ப எல்லாத்தையும் பெருக்கினா வரதுதான் எல்சிஎம் மீச்சிமா, மிகச்சிறிய பொது மடங்கு. எல்லாத்தையும் பெருக்கினா 2 3 6 6 6 36. இதுதான் நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்ப இப்படி எல்லாம் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்ப என்ன சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா இப்போ நான் சொல்லக்கூடிய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப். இதுதான் 12, 18 இருக்குன்னா இதுல இருந்து எது வகுப்படுமோ அந்த எண்ணை நான் எடுத்துக்கிறேன். 6 வகுப்படும். 6ஆம் நம்பர் எடுத்துட்டு பிராக்கெட் போடுறேன். இது எது? 6 2 12 2. இது 3 6 18 3 போட்டுட்டேன். சார் 6ன்னு நீங்க போட்டுடுறீங்க, எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 12, 18 எடுத்து நான் 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. நான் 3 12, 6 3 18. இப்ப இதுல இருந்து ஏதாவது காமனா எடுக்க முடியுமான்னு நீங்க பார்க்கணும். எடுக்க முடியும். 2ஆம் நம்பர் எடுக்க முடியும். அப்ப 2ஆம் நம்பர் எடுத்தா ஆல்ரெடி 3 இருக்கு. அப்ப 3 × 2ன்னு எழுதிக்கிட்டு இங்க என்ன வரும்? 2 4 3 2 6. இதுக்கு மேல நம்மளால எடுக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6, 2, 3. இப்படி கொண்டாந்து நிறுத்திடணும். நீங்க 3 2 தனித்தனியா எடுத்தாலும் சரி, இல்லை மொத்தமா 6 எடுத்தாலும் சரி, இது சிறிய நம்பர் அப்படிங்கிறதுனால 6 நமக்கு தெரியுது. பெரிய நம்பரா இருந்தா மாட்டிக்கொள்ளுவோம். அப்ப இந்த மாதிரி தான் நீங்க போடணும். சார் போட்டு முடிச்சாச்சு, இங்க வந்து நிக்கிறோம். இப்ப வெளியில இருக்கிற நம்பர் அதுதான் HCF. 6 தான் HCF. உள்ள இருக்கிற நம்பர் விகிதம், அதாவது ரேஷியோ. 2 எண்களின் விகிதம் காண்க. 12 / 18 போடுவீங்க. கரெக்டா? ஸோ 1 6 6 2 12 3 18 2:3. அப்ப உள்ள இருக்கிற எண்ணு இதனுடைய விகிதம் 2:3. ஆனா எல்லாத்தையும் பெருக்குனா வர்றது எல்சிஎம். அப்ப எல்சிஎம் அப்படின்னா என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் பெருக்கணும். எல்லாத்தையும் பெருக்கணும்னா 6 × 2 × 3 ஆன்சர் 36 வந்து விட்டது. இது டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 1 என்ன சார்? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் பாருங்க. 77, 11 என்ற இரு எண்களின் HCF காண்க. இந்த டைப்புக்குள்ள வந்துரும். 15, 27 இவற்றின் எல்சிஎம் காண்க. இந்த டைப்புக்குள்ள வந்துரும். 12, 15 ரேஷியோ காண்க, விகிதம் காண்க. இதுல வந்துரும். அதாவது மிகப்பெரிய பொது இதன வகுத்தி, மிகச்சிறிய பொது மடங்கு, இது விகிதம். இது எல்லாமே இந்த டைப்புக்குள்ள வந்துரும். எங்க சொல்லுங்க சார் பாப்போம். ரொம்ப ஈஸி. இதுக்கு 77, 11 எதை மட்டும்தான் காமனா எடுக்க முடியும்? 11 மட்டும்தான் காமனா எடுக்க முடியும். 11 காமனா எடுத்தா இங்க 7 இங்க 1. இந்த இரு எண்களின் மீப்பேவா HCF 11. கரெக்ட் தானே? விகிதம் 7:1.
கரெக்டா? கரெக்டு தானே? மீபேவா ஹச்சிஎஃப் 11, ரேஷியோ 7:1, எல்சிஎம் எல்லாத்தையும் பெருக்கணும், எல்லாத்தையும் பெருக்குனா 77. ஆன்சர் முடிஞ்சு. இங்கே வாங்க, என்ன வேணும்? எல்சிஎம் வேணுமா? 15, 27. எதை காமனாக எடுக்க முடியும் தெரியுதா உங்களுக்கு? எதை காமனாக எடுக்க முடியும்? 3 காமனாக எடுக்க முடியும். அப்போ 3 15, 9 27. இதுக்கு மேலே எதுவுமே எடுக்க முடியாது. இவற்றின் எல்சிஎம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் பெருக்கணும். 3 15 × 9, 9 45, 49 135. இதுக்கான எல்சிஎம். ரேஷியோ 12, 15ஓட ரேஷியோ 12, 15ஓட ரேஷியோ. ஸோ 3 காமனாக எடுக்கலாம். 4 3 12, 5 15. ரேஷியோ 4:5. டைப் நம்பர் 1 கம்ப்ளீட்டட். இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவேணா. இப்போ இந்த டைப் நம்பர் 1லேயே வேறு எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம்? வேறு எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம்? நல்லா கொஞ்சிக்கோங்க. டைப் 1னா இது மட்டும்தான் இல்லை, இதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1, இதை 4 நான் மாற்றிக்கிறேன், ப்ளூ எடுத்துக்கலாம். இப்போ இரு எண்களின் விகிதம் 3:2 மற்றும் அவற்றின் ஹச்சிஎஃப், அதாவது மீ பே வா 7 எனில் அந்த எண்களை காண்க. அந்த எண்களை காண்க. சார் சூப்பர் சார், ரேஷியோ கொடுத்துட்டாங்க சார், தெரியாத நம்பர் எக்ஸ் சார், உள்ள 3,2 இருக்கும் சார், நீங்க சொன்ன ஷார்ட்கட் சார். ரேஷியோ உள்ள எழுதிட்டேன் சார், வெளியில இருக்கிற நம்பர் நமக்கு தெரியாது சார். இதுதான் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சூப்பர். இப்போ அந்த எக்ஸுங்கிற நம்பர் என்ன? மீபேவா. மீபேவா கொடுத்துருக்காங்களா? 7 கொடுத்துருக்காங்க சார். அப்ப இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? இந்த எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு எழுதிக்கலாம். அவங்க கேட்குறது மீச்சிமா தான் கேட்பாங்க. மீச்சிமா கேட்டால் எல்லாத்தையும் பெருக்கிட வேண்டியதான். 7 3 21, 2 42 தான் ஆன்சர். நான் சொல்றது புரியுதா? 7 தான் வெளியில இருக்கிற நம்பர் தான் மீபே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இதே சம்மு உங்களுக்கு இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இதே சம்மு இப்படி கொடுத்துட்டாங்க. 2 எண்களின் விகிதம் 3:2, அவற்றின் எல்சிஎம் எத்தனை? ஒரு 36 எனில் அவற்றின் மீபேவா காண்க. ரொம்ப சிம்பிள். அதே தான் சார். எக்ஸ் 3,2 ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்களா? இல்லையே சார். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் கொடுத்துருக்காங்க சார். எல்சிஎம்னா என்ன? எல்லாத்தையும் பெருக்கணும். எல்லாத்தையும் பெருக்கினா வர்றது 6x. மூவி 2 6 6x. அந்த 6x தான் சார் 36. ஏன்னா அவங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு 36 / 6. 36 / 6, x = 6. x = 6ங்கிறதா ஹச்சிஎஃப். கிளியரா? டைப் நம்பர் 1 முடிஞ்சு. இதில் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். 2 எண்கள் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்டாலும் இந்த டைப் தான். 2 எண்கள் கொடுத்து எல்சிஎம் கேட்டாலும் இந்த டைப் தான். 2 எண்கள் கொடுத்து ரேஷியோ கேட்டாலும் இதுதான். 2 ரேஷியோ கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாலும் இதுதான். 2 ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்டாலும் இந்த டைப் தான். டைப் நம்பர் 1ல இது ஃபுல்லாக அடங்கும். இது பேசிக் டைப். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக டைப் நம்பர் 2. டைப் நம்பர் 2. டைப் நம்பர் 2. டைப் நம்பர் 2னா 2 ஹச்சிஎஃப் எல்சிஎம்முக்கும் அந்த எண்களுக்கும் உள்ள தொடர்பு. டைப் நம்பர் 2 அதாவது 2 எண்களின் ஹச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்மின் பெருக்கற்பலனானது அந்த 2 எண்களின் பெருக்கற்பலனுக்கு சமம். இப்போ கொடுக்குறாங்க, ஒரு எண்ணின் இரு எண்கள் 12, 15 ஓகேவா? ஹச்சிஎஃப் 3 எனில் எல்சிஎம் காண்க. இந்த டைப் 2 எண்களின் பெருக்கற்பலன் 2 எண்களின் பெருக்கற்பலன் 72 எனில் ஹச்சிஎஃப் 6 எனில் எல்சிஎம் என்ன? இந்த டைப் பெருக்கற்பலனா 2ஐயும் பெருக்கி ஆன்சர் சொல்லிட்டாங்க டைரக்டா. இது நம்மளா பெருக்கிக்கணும். இதுல சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். 2 எண்களின் பெருக்கற்பலன் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்டு எல்சிஎம் கேட்டாலோ, இல்ல எல்சிஎம் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்டாலோ, பெருக்கற்பலன் கொடுத்து கேட்டா இந்த டைப்பு. இல்ல அந்த 2 எண்களையே கொடுத்து ஹச்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்டாலும் இந்த டைப்பு தான்.
இப்போ என்ன பண்ண போறீங்க, இரண்டு எண்களையும் பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும், 12 × 15 ஈக்குவல் டு, அவங்க HCF 3ன்னு கொடுத்துட்டாங்க, தெரியாதது எல்சிஎம், நான் கேன்னு வச்சுக்கிறேன். அடிக்கணும், 3 இங்கே போகும், அப்போ 1 3 3 5 3 15 12 5 60 60, அப்போ இதோடைய எல்சிஎம் 60. இங்கே பெருக்கல் பலனையே கொடுத்துட்டாங்க, அப்போ XY பெருக்கனா 72, HCF 6, தெரியாதது K, ஓரார் 6, எத்தனை 6, ஓரார் 6, பேலன்ஸ் 1, ஈராறு 12, அப்போ K ஈக்குவல் டு 12. புரியுதா இல்லையா? அப்போ இது நீங்கள் இன்னும் பேசிக்காக சொல்லணும்னா, ஒரு நம்பர் கொடுத்து LCM × HCF டிவைடட் பை Y இப்படி கூட கொடுக்கலாம். இரண்டு எண்களின் HCF மற்றும் LCM பெருக்கற்பலனானது இரண்டு எண்களின், அதாவது இங்கிலீஷில் சொல்லுவீங்களோ, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் HCF அண்ட் LCM. அந்த நம்பர் கொடுத்து இப்படி கொடுத்துட்டாங்க, எப்படின்னா இப்போ 99ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது LCM அண்ட் HCF ஓட பெருக்கற்பலனை கொடுத்து ஒரு எண் 3 எனில், ஒரு நம்பர் 1 நம்பர் 3 எனில் இன்னொரு எண்ணை காண்க. ரொம்ப சிம்பிள், ரெண்டையும் பெருக்கி அவங்களே கொடுத்துட்டாங்க 99. ஒரு நம்பர் 3ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் வேணும்னா அந்த 3 கீழே போகும், ஆன்சர் 11. இப்படியும் கேட்கலாம். டைப் 2 கிளியர் தானே? டைப் 2 கிளியர் தானே? சிம்பிளா இருக்குல்ல. டைப் 3 அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டைப் 3. இதுதான் இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கடைசி டைப், டைப் நம்பர் 3. பவர்ல கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 3 × 3 × 2 × 7 power 2 × 11, கமா 2 × 3 × 2 × 7 × 11 ஸ்கொயர் என்ற இரு எண்களின் மீச்சிமா மீப்பேவா காண்க. என்ற இரு எண்களின் மீச்சிமா மீப்பேவா காண்க. நல்லா திரும்பவும் கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா வகுத்தினா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும், சின்ன நம்பர் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய, நான் இப்போ சொல்கிறது பேஸ் நம்பர். பேஸ் நம்பருங்கிறது இதுங்க, பவர் நம்பருங்கிறது மேலே இருக்கிறதுங்க. இப்போ நான் பேஸ் நம்பரை இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு எக்ஸாம்பிள் இன்ட்டு இங்கே இன்னொரு நம்பர் இருக்குது 13 இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா அந்த பேஸ் நம்பர் எல்லாத்துலையும் இருந்தால் மட்டும்தான் எழுதணும். எல்லாத்துலையும் இருக்கணும்னா இரண்டிலையுமே இருக்க வேண்டும். 2 ரெண்டுலையுமே இருக்கா, அப்போ செலக்டட். 3 ரெண்டுலையுமே இருக்கா, செலக்டட். அப்போ 2 × 3 × 7 எல்லாத்துலையும் இருக்கா, செலக்டட். இங்கே 11 எல்லாத்துலையும் இருக்கா, செலக்டட். 13 எல்லா இடத்துலையும் இருக்கா, இல்லை, அப்போ விட்டுறணும். ஏன்னா இது சின்ன நம்பர். கண்டிப்பாக ரெண்டுலையுமே இருந்தால் மட்டும்தான் அதில் எழுதணும். ஆனால் எல்சிஎம்ல அப்படி கிடையாது, ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எழுதிக்கலாமா, எழுதிக்கங்க. 3 எழுதிக்கலாமா, எழுதிக்கங்க. 7 எழுதிக்கலாமா, எழுதிக்கங்க. 11 எழுதிக்கலாமா, எழுதிக்கங்க. 13 எழுதிக்கலாமா, எழுதிக்கங்க. ஏன்னா 13 ஒன்றில் இருந்தாலும் எழுதிக்கங்க. அதுக்காக இல்லாத நம்பர்லாம் எழுதி வச்சிடாதீங்க 15ன்னு. பேஸ் நம்பர் எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டும்தான் எழுதணும் HCF, ஏன்னா சின்ன நம்பர். ஆனால் இங்கே ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் எழுதலாம், ஏன்னா பெரிய நம்பர். இப்போ நான் பவருக்கு வரேன், நான் அதிலேயே சொல்லிட்டேன் சின்ன நம்பர். அப்போ 2னா 2 பவர் 2ல் எது சின்ன நம்பர் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் HCF. ஸோ 3 2 power 1 எதை எடுத்துக்கணும், 2 power 1 தான் எடுத்துக்கணும். 3 எது, ரெண்டுலையுமே 2 2 இருக்கு, அப்போ 2 தான் எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். சார் 3ல ரொம்ப ரொம்ப சின்னது 3 power 1 தானே சார், 3 power 1 போடக்கூடாது. அதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் எடுத்துக்கணும். இதில் 2 power 1 இருக்கு, அதனால 1 போடுறேன். ஆனால் இங்கே ரெண்டுலையுமே 3 power 2 தான் இருக்கு, அப்போ நீங்கள் 2 தான் போடணும். மறந்துடாதீங்க, இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் சொன்னேனே ஒழிய எல்லாத்துக்கும் சின்ன நம்பர்னா 2 power 1 3 power 1 7 power 1ன்னு வந்துடும். அந்த மாதிரி போடக்கூடாது. புரியுதா? அப்ப 2 தான் மினிமம், அதனால 2. எது மினிமம் 2 7 power 1 7 power 1. 11ல எது மினிமம் 11 power 1, அப்ப 11 power 1. இதுதான் HCF. LCM உங்களுக்கே தெரியும், பெரிய நம்பர். அப்படியே ஆப்போசிட், எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை எழுதிக்கணும். அப்ப 2 power 3 3 power 2 7 power 2 11 power 2 13 போட்டாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. டைப் நம்பர் 3 முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த 3 டைப்பையும் பார்க்க போறீங்க.
உங்களுக்கு நான் கொஸ்டின் சென்ட் பண்ணிடுவேன். நோட்டு போடுறீங்க, போட்டே ஆக வேண்டும். நோட்டு ஒன்று போட போறீங்க. HCF LCM ஸ்டேஜ் நம்பர் 1 மொத்தம் 3 டைப். டைப் 1, டைப் 2, டைப் 3. டைப் 4, டைப் 6 அது அடுத்த ஸ்டேஜில் வரும், அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கான தனி உங்களுக்கு கொஸ்டின் செட்டு உங்களுக்கு அனுப்பிடுவேன். இது நீங்கள் போட்டு நோட்டு ஃபாலோ பண்ணணும்னு நான் கண்டிப்பாக லைவ்ல கேட்பேன். லைவ்ல நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா எனக்கு நீங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணிடணும். சார் இன்னைக்கான போர்ஷனுக்கு இந்த 15 கொஸ்டின் அனுப்பிடுறீங்க, 15 கொஸ்டின் போட்டுட்டோம், இந்த சம் எனக்கு தெரியல டவுட் அப்படின்னா அந்த கொஸ்டினை நான் லைவ்ல டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வர உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.